சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன பவித்ரா, யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்ல யாரோ வர மாதிரி இருந்துச்சு, அதான் சும்மா பார்த்தேன். ஓ, பொங்கல்லாம் நல்ல சிறப்பா போச்சுல்ல? ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க, ஆனா உங்க ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்க. ஒருவேளை நீங்க எதிர்பார்த்த விஷயம் எதுவும் நடக்கலையோ? அப்படிலாம் இல்லையே. அப்ப நீங்க எதிர்பார்க்காத வேற ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சோ? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. வந்துட்டாங்களா? இல்லையே. நீங்க யார கேக்குறீங்க? நீங்க யார சொல்றீங்க? என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் ஒரு டாக்டர், எனக்கு ஓரளவுக்கு சைக்காலஜின்னு தெரியும். உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குங்கிறது தான் உங்க முகத்திலேயே கண்ணாடி மாதிரி தெரியுது. நீங்க இப்ப யார கேக்குறீங்கன்னு என்கிட்ட கேட்டது கூட சமாளிக்கிறதுக்காக தான். அதாவது வந்துட்டாங்களா அப்படின்னு நான் யார கேட்டேனோ அது யாருங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னு சமாளிக்கிறதுக்காக தானே சொன்னீங்க. என்ன பேசுறீங்க? எனக்கு என்ன போராட்டம்? சும்மா அடிச்சு விடாதீங்க, போட்டு வாங்கலான்னு ட்ரை பண்ணாதீங்க. அந்த டெக்னிக்கெல்லாம் என்கிட்ட வேலைக்காகாது. இப்ப கூட நீங்க சமாளிக்கிறீங்க, ஆனா என்ன உங்களால அதை தெளிவா செய்ய முடியல. பவித்ரா, உங்களுக்குள்ள இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒரு போராட்டம் அது எனக்கு தெரியக்கூடாது நீங்க நினைக்கிறீங்களே, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அம்மாவை நீங்க ஒரே வார்த்தையில அடக்குனதையும் கவனிச்சேன். மனக்குமுறல இருக்கிறதுனால ஒரு வார்த்தை கூட வெளியில பேச முடியாம நீங்க தவிக்கிறது இப்ப கவனிச்சுட்டு தான் இருக்கேன். பவித்ரா, மனசுக்குள்ள பாரம் இருந்துச்சுன்னா அதை யார்கிட்டயாவது இறக்கி வச்சிடணும். அப்படி இல்லாம உள்ளுக்குள்ளேயே தேக்கி வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லதில்லை. எவ்ரி பர்சன் ஹேஸ் a breaking point. திடீர்னு ஒரு நாள் பர்ஸ்ட் அவுட் ஆயிடும். அதனால